ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரெசிபி செய்ய போகிறோம். இதுவும் ஒரு சவுத் இந்தியன் ரெசிபி தான். கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயம், தக்காளி, புளி, கத்திரிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சில்லி பவுடர், மிளகாய்த்தூள். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். இது சவுத் இந்தியன்ஸ் மோஸ்ட்லி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு இது, கத்திரிக்காய் காரக்குழம்பு. சில பேர் கத்திரிக்காய் புளி குழம்புன்னு சொல்லுவாங்க. புளியை வந்து கொஞ்சம் எடுத்து நல்லா கரைச்சி இது மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயெலாம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாத்திரம் சூடாகிடுச்சு. ஸோ ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து சன்லேண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சமையலுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி, அதே ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூடாகணும். கத்திரிக்காவை இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடுகு போட்டுட்டோம், அதுவும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து வதங்கணும். அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், ஒரு பொன்னிறமான கலருக்கு. அந்த கோல்டன் கலர் மாற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். வேணும்னா நீங்கள் உப்பு போட்டு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சரிங்களா? வதக்கினா நீங்கள் டக்குன்னு வதங்கிடும் அந்த வெங்காயம். இப்போ நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம இது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி எந்த கத்திரிக்காய் எடுத்துருக்கோம்னா, கோடு போட்ட கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள்கிட்ட உஜாலா கத்திரிக்காய், அந்த நீட்டு கத்திரிக்காய், ஸோ உங்களுக்கு இந்த தோட்டத்து கத்திரிக்காயெலாம் கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி எந்த கத்திரிக்காய் வந்தாலும் இது மாதிரி நீட்டாக அரிஞ்சு மெல்லிசாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வைங்க. எப்பவுமே கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போட்டு வைக்கணும், இல்லைன்னா வந்து அது ஒரு மாதிரி கலர் மாறிடும். கத்திரிக்காய் மட்டும் எப்பவுமே கட் பண்ணால் கண்டிப்பாக தண்ணியில் தான் போட்டு வைக்கணும். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதக்கலாம். அதனால் லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு வதக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும் வதக்கிறதுக்கு. நம்ம உப்பு போட்டோன்னா டக்குன்னு கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும். அதுக்காக தான் சால்ட் போட்டு வதக்கிறது. நாங்கள் செய்கிற இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாலே அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். ஸோ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, தண்ணியில் கொஞ்சம் புளி எடுத்து போட்டு ஊற வச்சுருந்தோம். இப்போ அதை நல்லா கரைச்சிக்கிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கூட அந்த திப்பி இல்லாத அளவுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வைக்கிற குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இந்த மெத்தடில் கத்திரிக்காய் காரக்குழம்பு நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் செய்கிற ரெசிபீஸ் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், நாங்கள் தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு அந்த கத்திரிக்காவெல்லாம் அப்படியே அதில் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காவை நல்லா முதலையே வதங்க விட்டுடணும். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கும்.
ஸோ அதனால் ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். எந்த அளவுக்கு நம்ம கத்திரிக்காவை நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம செய்கிற கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதில் நம்ம வீட்டில் அரைச்ச வீட்டு மிளகாய் தூள் நாங்கள் சேர்க்குறோம் ஒரு 3 ஸ்பூன். ஏன்னா வந்து இது காரக்குழம்பு இல்லையா, அதனால் கொஞ்சம் காரமாக இருக்கணும்ன்ட்டு 3 ஸ்பூன் போட்டுட்டோம். அப்படியே 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். இப்போ கல்லுப்பு வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம் 1 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுறோன்னா இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், அந்த கத்திரிக்காயெலாம் நல்லா முழுகிற அளவுக்கு. கத்திரிக்காயில் தண்ணியெலாம் ஊற்றணும் இல்லையா, ஸோ அதனால் மறுபடியும் கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே, இது ரொம்ப ஈஸியாக யார் வேணால் செஞ்சிடலாம். இந்த கத்திரிக்காய் காரக்குழம்ப பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல. உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க. அதை நல்லா வேகணும் அந்த கத்திரிக்காய். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நாங்கள் வந்து அந்த புளி கரைச்சலில் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறோம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும், அந்த திப்பிலாம் இல்லாத அளவுக்கு. ஒன்றுக்கு 2 வாட்டி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. திப்பி மண்ணெலாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துடுங்க. ஸோ இது மாதிரி கத்திரிக்காய் காரக்குழம்புலாம் நீங்கள் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சிடலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செய்ய முடியும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. பாருங்கள், அது நல்லா அப்படியே கொதிக்குது பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டுக்கிட்டே எங்கேயாச்சும் தோட்டத்து கத்திரிக்காயெலாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காவை இது மாதிரி கத்திரிக்காய் புளிக்குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள். சூடான சாப்பாடு செஞ்சுட்டு கத்திரிக்காய் காரக்குழம்பு அப்புறம் அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஃபில்ட்ரு பண்ண புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போது சேர்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். மற்ற ரெசிபிஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா கொதிக்கணும், ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா கொதித்து சுண்டி வந்துடும். அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி. நல்லா கொதிச்சிடுச்சா? இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
இது ஒரே குழம்பு தான், ஆனால் இதுக்கு 2 பேர். சில ஊரில் வந்து கத்திரிக்காய் புளி குழம்புன்னு சொல்கிறாங்க, சில பிளேசஸில் கத்திரிக்காய் கார குழம்புன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.